ஏபிசி 64 அப்படின்னு, அதாவது ஏபிசினா பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா. இந்த 2020 ஒரு விஷயம் நடந்தது. நான் ஒரு குழந்தைய போல் ஆன்மீகத்தில் நுழைஞ்சேன். அது பயணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்ணுற மாதிரி. அதாவது அந்த பாதையை கண்டுபிடிக்க காட்டில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அடையாளம் போட்டு நம்ம அந்த பாதையை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பயணம். இப்போ நான் தொடர்ந்து ஆன்மீக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அந்த நேரத்தில் அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, வருங்காலத்தில் ரொம்ப மத ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் வரப்போகுது, நிறையா குழப்பவாதிகள்லாம் ஏற்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் அப்படி இப்படின்னு நல்லா மத ரீதியாக சண்டை போடுறதெல்லாம், நீங்கள் நடக்கிற சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, அவங்களும் கரெக்டாக மாம்டேட் என்ட்ரி ஆகிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு யாருன்னா மாம்டேட் தான். ஏன்னா எல்லோரும் அவங்க பிள்ளைங்க, எல்லா மதங்களும் அவங்க தான் கொடுத்தது, அது ஒவ்வொரு காரணத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, நான் நடுவில் கொஞ்சம் சினிமா பேசிடுறேன், அரசியல் பேசுகிறேன், வாழ்வியல் பேசுகிற மாதிரி ஒருத்தர் சினிமா விமர்சகர், சினிமாவை பற்றி பேசுவார். அவருக்கும் ஒரு நடக்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு பேச வச்சிடுச்சு. அவரும் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அதை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட கொலையெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனா இந்த கடவுள்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு, அது பேர்ல ஒரு மதத்தை உருவாக்கி, அதுல உட்பிரிவுகளை உருவாக்கி, அதுல ஜாதியை பிரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உலகம் பூரா பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலை இல்லை, ஆயிரக்கணக்கான கொலையெல்லாம் இல்லை, லட்சக்கணக்கான கொலை இல்லை, பல கோடி பேரை கொண்டிருக்காங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த படுகொலைக்கு பின்னாலையும் ஒரு கடவுளோ மதமோ அல்லது அதனுடைய உட்பிரிவுகளோ இல்லாம இந்த கொலைகள் நடந்திருக்காரு. இந்த கொலை செஞ்சவனையும் இந்த கடவுள் தடுக்கல, இந்த பாதிக்கப்பட்டவனையும் கடவுள் காப்பாத்தல. அப்படிப்பட்ட கடவுள் தேவையா? எல்லா மதத்திலையுமே கடவுள் நம்மளை நல்வழிப்படுத்துவாரு, நேர்வழிப்படுத்துவாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, உண்மை நிலவரம் என்னன்னா அப்படி எதுவுமே நடந்தது தெரியல. மாறா பல கோடி பேரை கொண்டுருக்காங்க. மக்களுடைய பொருள் விரயமாயிருக்கு, நேர விரயமாயிருக்கு. இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. அது இந்த மதத்தை வச்சு வியாபாரம் பண்ண மத குருமார்களுக்கு வேணா அது நல்ல ஒரு வியாபாரமா இருந்தது. அது கூட இந்த கொரோனா நேரத்தில் போய் பதுங்கிட்டான். இந்த கடவுளே இப்போ கூட காஷ்மீர் அட்டாக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இந்துவா மாறிட்டான். அதாவது என்னுடைய இந்த இதில் நான் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, முஸ்லீம்களுக்கு இறுதி வாய்ப்பு. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் மதம் மாறக்கூடாது. ஏன்னா அவங்க மதம் மாறி தப்பிக்க முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் மறுவாய்ப்பு இருக்குல்ல, மறுஜன்மம் இருக்கு. ஏன்னா மனிதனாக பிறந்தால் மட்டும்தான், அந்த மனிதனாக பிறந்து அந்த அறிவை உணர்ந்த பிறகு தான் அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா அதுக்கான வளர்ச்சி மற்ற எல்லாமே உயிரும், இந்த மொத்த பிரபஞ்சம் உயிரும் அறிவும் நிறைந்தது. அந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு கனெக்ட் ஆகி தான் எல்லாத்துலேயும் ஃபில்டர் ஆகி தான் மனுஷன் வந்தான். அந்த மனுஷனுடைய அறிவு உணரணும்ல, இல்லை என்ற இறைவனையும் இருக்கக்கூடிய மாம்டடும் அந்த உணரக்கூடிய இடத்துக்கு, எந்த இடத்துல இருந்து அவங்க வந்தாங்களோ சொர்க்கத்துலேருந்து, அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நம்ம உணரக்கூடிய மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் போக முடியும். ஆனால் முஸ்லீம்களுக்கு அந்த மறுபிறவி என்ற வாய்ப்பு கிடையாது. மற்ற அனைத்து மக்களுக்கும், அது எந்த மதமாக வேணா இருக்கலாம், இல்லை மதமே இல்லாமல் இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்க கூட இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு மறு வாய்ப்பு இருக்குது இந்த பூமியில் திரும்ப வர்றதுக்கு. ஆனால் முஸ்லீமாக பிறந்தவங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் அந்த முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு அந்த தப்பிக்கலாம். நம்ம முஸ்லீம் மதம் மாறினா தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு அந்த முஸ்லீம் மதம் அந்த அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த வழிபாடுகள் எல்லாம் ஒரு பரிகாரம். அவங்க அதை பின்பற்றி ஆகணும். அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது நான் பேசி ஆகணும்ல. அதே மாதிரி இராணுவம் என்பது நாட்டின் இராணுவம் நாட்டின் எல்லையும் பாதுகாக்கிறது. மக்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது மக்களையும் பாதுகாக்கிறது தான் அவங்க இந்து முஸ்லீம் இனம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட இராணுவ அதிகாருக்கும் தீவிரவாத தங்கிச்சு, அவன் முஸ்லீம்ன்றதுனால அப்படி ஒரு விஷயம் சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மாம்டேட் தான். அதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்.
மாம் டேடோடைய இந்த என்னுடைய மொத்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயணம் தான். நான் இப்போ தலைப்பு போட்டு பேசுறது, இதுக்கு முன்னாடி 3 தலைப்பு போட்டு பேசியிருந்தேன். இது கடைசி தலைப்பு, 10ஆம் அவதாரம். அதுக்கு முன்னாடி பிடிஎன் அப்படின்னு பேசியிருந்தேன். இது கடைசி தலைப்பு, நான் தமிழ் சார் அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மதம் ஒற்றுமனுக்கும் நல்லிணத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க இங்கே என்ட்ரி ஆகியிருக்காங்க. அவங்க எல்லா காலத்துலேயும் அவங்க ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. மக்கள் மூலமாக தான், ஒவ்வொரு மனிதனின் மூலமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மதத்தை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம். அப்போ ஒருத்தவங்க மறுபிறவி எடுத்து வரும் பொழுது, அதாவது ரீசைக்கிள் மூலமாக வராங்க. அதாவது அது வந்து நான் தான் மறுபடியும் வருவேன் அப்படி கணக்கு கிடையாது. மொத்தத்தில் ஃபில்டர் ஆகிறோம் நம்ம. நான் அதை நம்பணும். நான் ஃபில்டர் ஆகி இன்னொரு இதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் வரும்போது வந்துட்டேன். இப்போ நான் உணரணும் அந்த விஷயத்த. ஏதோ ஒரு வகையில் நான் எத்தனையோ ஜென்மங்கள் நரகமோ சொர்க்கமோ கலந்து எப்படி எப்படி அனுபவிச்சோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாய் வயிற்றுலேருந்து கடைசி சொர்க்கம், அதுலேருந்து இப்போ நான் வந்துட்டேன். இது சொர்க்கம் நரகம் கலந்தது இந்த பூமி. இப்போ நான் உணர்றேன். எனக்கு எல்லாமே எனக்கு தெரியுது. சூரியனை தெரியுது, சூரியனுக்கு என்னையே தெரியாது, எனக்கு சூரியனை தெரியுது. அந்த மாதிரி மொத்த பிரபஞ்சம் எனக்கு தெரியுது, மொத்த பிரபஞ்சத்துக்கு என்னையே தெரியாது. ஆனால் நான் எல்லாமே நான் வந்து கனெக்டிவ்ல இருக்கேன். இப்போ நான் வந்து யோசிக்கிறேன், இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த இது வந்து ரீசைக்கிளில் போகக்கூடாது. நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிடணும். எந்த இடத்துல இருந்து இறைவனால் இறைக்கப்பட்டாங்களோ மாம் டேடு. ஏன்னா அந்த இறைவனால் இறைக்கப்படும் போது நானும் மாம் டேடுக்குள்ளே தான் இருந்திருந்தேன் அப்படின்னு நம்பணும். ஏன்னா ஒரு லட்டு தான் மொத்த பிரபஞ்சமும், அதுக்குள்ளே தான் எல்லாருமே அடங்கியிருக்கிறோம். அது வந்து மறுபடியும் சுழற்சி முறையில் ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்குது. அப்போ நான் அது போகணுன்னு நான் நம்பணும். எனக்கு நான் வந்து பொதுவாக ஒவ்வொரு மக்களும் நம்பணும்னு சொல்கிறான். நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நம்பணும். ஏன்னா நீங்கள் உறுதியாக உங்களுக்கும் தெரியும்னு அதுக்கு நீங்கள் கடந்து உள்ளே போகணும். கடவுள் கடந்து உள்ளே போகணும் உங்களுக்குள்ள. அப்போ நான் இந்த மதத்துக்கெல்லாம், எல்லா மதத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மதமும் பரிகாரம் தான். இப்போ கடவுள் இல்லை, ஒருத்தவன் வந்து பிறக்கிறான்னா, அவன் வந்து ஒரு முஸ்லீமாக பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. முஸ்லீம்களே பல பிரிவுகள் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க தொழுகிற குடும்பம் இருக்கும், ரொம்ப தொழுகிறது. அவங்க வெளி உலகத்தை கூட காட்டாமல் குழந்தைய வளர்ப்பாங்க. அப்படியே 5 வேளை தொழுதுகிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு வேற சுகம், டிவி கூட பார்க்காது, ஒரு இன்டர்நெட் பண்ணாது, ஒரு சினிமா பார்க்காது. அப்படி ஒரு குடும்பத்தில் பிறகுனா அதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு இதில் வந்திருக்குது அந்த இடத்துல. ஏன்னா அது சொர்க்கம் அங்கேருந்து போகிறதுக்கு. சரிங்களா? சில பேர் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கங்க. இது எல்லா மதத்துலையும் இருக்குது. அதே மாதிரி இந்து மதம் இருக்கு பார்த்தீங்களா, அது பேருன்னு இந்துன்னு வச்சுட்டாங்க. அது இந்திய மதம், நாட்டின் பேரில் தான் வச்சிருக்காங்க இந்து மதம். அப்படின்னு பார்க்க போனால் நம்ம எல்லோரும் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் இந்தியர்கள், அனைவரும் இந்து தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்த மதம் முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி எடுத்துக்கிட்டா கூட மொத்த உலக மதங்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேனை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு எத்தனையோ மாடல் பிளேன் வந்துட்டாங்க. நம்ம சொல்கிறோம் பிளேன் கண்டுபிடிச்சது யாருன்னா ரைட்ஸ் பிரதர் பேர் சொல்கிறோம். அப்போ அது பேசிக். அப்போ மதம் ஒரு கடவுளை நினைக்கிற ஒரு மக்கள் உருவானாங்களா அந்த முத உருவானவங்க தான் இந்து. அப்போ முத கடவுளை உருவாக்கணும்னா உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனை மதமும் இந்து மதம் தான். இது வந்து இந்துக்கு ஆபத்து, இந்துன்னு நினைக்கிறாங்களே இந்துக்கள் சொல்றேன். உலக மதங்கள் அனைத்தும் இந்து மதம் தான். அது முஸ்லீம் எந்த மதமா இருக்கட்டும், புதுசா இன்னும் மதம் கூட வரட்டும், அனைத்து மதங்களும் இந்து தான். அதுக்கு கீழே, ஏன்னா அது பேசிக், அது இறைவனை கண்டுபிடிச்சது. அப்புறம் அந்த இறைவனுக்கு எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து புத்தர் வந்தார், இல்ல இது இல்ல சத்தியத்தை தேடுவோன்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தனா இல்ல இறைவன் வந்து அப்பா அம்மா மாதிரி ஆண்டவன் பிள்ளை, நம்மெல்லாம் கடவுளின் பிள்ளை. அப்ப அந்த கடவுள் அந்த கடவுள் தான் அப்படின்னு இல்லை, அந்த கடவுளுக்கு மேல ஒரு இல்லை என்னும் இறைவன் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் புதுசா ஒரு விஷயத்த உங்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்றேன். புத்தர் சொன்ன சத்தியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதுக்கு இடையில வந்தது இஸ்லாம் மதம். அந்த இஸ்லாம் மதத்துல வந்து இது எல்லாம் வந்து உருவம் இருந்தா தானே இவங்கெல்லாம் கடவுளாக்குறாங்க, சிலையாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு இறைவன்னா உருவம் இல்லாத இறைவன். ஆனா உருவம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் அவனுக்கு பார்க்கறதுக்கு கண்ணு இருக்கு, கேட்கறதுக்கு காது இருக்கு, கொடுக்கறதுக்கு கை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாமே இருந்தா அது ஒரு உருவம் வந்துடும். ஆனா உருவம் வைக்க கூடாது, அது உருவம் இல்லை. அந்த மதம் அதுதான் இறுதி. இதுல இருந்து டைரக்டா சொர்க்கம் போலாம், இல்லைன்னா நிரந்தர நரகம். மற்றவங்க எல்லாரும் வாய்ப்பு இருக்கு. இதை நானும் புரிய வைக்கிறேன், புரிஞ்சுங்க.
தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.